ஐயா கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு 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 தடவை மட்டும் கல்யாணம் ஆயிருக்கியா? ஒரு தடவை மட்டும். ஒரே ஒரு தடவை தான் ஆயிக்குதான். அப்ப ஹீரோவா ஜீரோவா நீங்களும்? கொள்ளை நிலவில் கழிப்பது இன்பம், கொட்டும் மலையில் குளிப்பது இன்பம், தவணை முறையில் நனையும் போதும் திருட்டு துளிகள் தீண்டுவது இன்பம், திரவச்சாலை கூடும் நதிகள், திரைகள் போட்டு பாடும் குயில்கள், மலையின் மார்பில் சுரக்கும் அருவி, மசக்கையில் நடக்கும் மாலை தென்றல், எல்லாம் இன்பம் எல்லாம் இன்பம், இயல் இன்பம், இசை இன்பம், நாடகம் இன்பம், தமிழர்களுக்கே தமிழ் இன்பம், தமிழுக்கே தமிழர் இன்பம் என என் தமிழன்னையை வாழ்த்தி என் உரையை துவங்குகின்றேன். ஐயா, அருமையான தலைப்புயாம். இன்றைய பெண்களின் பார்வை ஆண்கள் மீதான அது என்னையா? பெண்களின் பார்வையில் ஆண்கள் ஹீரோவா ஜீரோவா? முதல்ல வந்துருச்சு ஹீரோ அப்படின்ட்டு. எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா, தலைப்பானது ஹீரோவா ஜீரோவா? ஆனா இங்க பேசப்பட்ட நிறைய பேச்சாளர்கள் வந்து அருமையா பேசினது பெண்களா ஆண்களா, என்னைய பொறுத்தவரையிலும் பெண்களா ஆண்களா அப்படிதான் வந்துச்சு. ஐயா அழகா சொல்லலாம், அழகு அழகு, நடுவர் அழகு, அழகு அழகு, பேச்சாளர்கள் அழகு, அழகு அழகு, அதனினும் அழகு, பார்வையாளர்கள் அழகு, அதைவிட அழகு நமது கரங்கள் அழகு, அதனினும் அழகு அக்கரங்களினால் வரும் ஓசை அழகு என்று நினைக்கின்றேன். நான் சொல்லிட்டா அதே மாதிரி வேற விழாவை பற்றி அரிது அரிது சேவை செய்வது அரிது, அதனினும் அரிது இது மாதிரி சீமந்த விழாவில் சேவை செய்வது அரிது. ஐயா, பெண்கள் பார்வையில மட்டும்தான் ஆண்கள் வந்து ஹீரோவா அப்படிலாம் கிடையாதுங்கய்யா. நான் வந்து இன்னைக்கு வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி அயன் பண்ணி போட்டிருக்கேன். அது அழகான சட்டை நல்லா அயன் பண்ணி போட்டிருக்கேன். இப்படி நான் அழகாக வடிவமைச்சு இங்கே நிற்கிறேன் உங்கள் முன்னாடி அப்படின்னா, இதற்கு முன்னாடி மடங்காத சட்டையை நான் போட்டிருக்கேன்னா, மடங்கிய சட்டை ஒருத்தவங்க போட்டிருக்கனால மட்டும்தான் நான் மடங்காத சட்டை போட்டு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா நல்லா யோசிக்கணும் ஐயா. நம்ம திருவிழா வருது, தேர் வருது, நம்ம நிறைய பேசணும். நேரம் எங்கே போவோம்? திருவிழா வந்தால் ஜவுளி கடைக்கு போவோம். போன உடனே அம்மா சொல்லுவாங்க, சும்மா ஒரு 2000 ரூபாவில், சும்மா ஒரு 2000 ரூபாவில் புடவை போடுங்க, குழந்தைக்கு ஒரு சும்மா ஒரு 2500 ரூபாயில் போடுங்க அப்படின்னு யார் சொல்லுவா அப்படின்னா அப்பா சொல்லுவார். ட்ரெஸ்ஸை எடுத்து போடுவாங்க, பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதே அப்பா எனக்கு ஏற்கனவே சட்டை 5 சட்டை இருக்குது, அவர்கிட்ட ஒரு சட்டை கூட இருக்காது, ஆனால் ஏற்கனவே என்கிட்ட 5 சட்டை இருக்குது அப்படின்னு பொய் சொல்லிட்டு தன்னிடம் இருக்கக்கூடிய குறைந்த பணத்தில் தன்னுடைய குடும்பத்தினருடைய ஆசைகளை நிறைவாக்கி வரக்கூடியவர் ஒரு ஆண். அந்த இடத்துல ஹீரோவாக இருக்கார். கடைசி என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு சின்ன விஷயம் ஐயா, நான் வந்து 4 வருஷமாக காதலிச்சுங்க ஐயா. 4 வருஷமாக காதலிச்சு அப்படின்னா அந்த பொண்ணு எப்படி காதலிச்சு அப்படின்னா, எனக்கு வந்து என்னுடைய அக்கானா ரொம்ப பிடிக்கும். என்னோட அக்கானா சித்தப்பா பொண்ணு. அக்கா பார்த்தீங்கன்னா தடுமாற்றத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணை நான் கல்லூரி முதல் பருவத்தில் முதல் நாளே பார்த்தேன். நான் 3 வருடமாக காதலித்து 4ஆம் வருடமும் தொடர்ந்துச்சு. அந்த இடத்துல கடைசியாக வந்து அந்த பொண்ணு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் என்னை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினச்சி தான் நான் உன்னை காதலிச்சேன், இப்போவும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன், எங்கள் தாய்மாமா பொண்ணோட நான் கல்யாணம் பண்ண போகிறேன், மன்னிச்சிரியான்னு சொல்லிச்சு. இறுதியாக அந்த பொண்ணுக்கு ஒன்று சொன்னேன், நான் உன்னை கடலாய் நினைத்தேன், ஆனால் நீ என்னை அந்த கடலில் வரும் ஒரு மீனா கூட நினைக்கவில்லை. உன்னை நான் வானாய் நினைத்தேன், ஆனால் அந்த வானில் வளர்ந்து நிற்கும் நட்சத்திரங்களாக கூட என்னை நினைக்கவில்லை. நான் உன்னை மலையாக நினைத்தேன், நீ அம்மலை குன்றுகளில் இருக்கும் ஒரு சிறு புல்லாக கூட நீ நினைக்கவில்லை. ஏன் என் உலகமே நீதான் என்று நினைத்தேன், ஆனால் நீ என் உலகத்திலேயே இல்லை என்று உன் மௌனத்தால் என்னை விரட்டி அடித்தாய். இன்னும் நீ நலமோடு வாழ வேண்டும் என்று விட்டு கொடுத்து இன்று அந்த பெண்ணும் திருமணமாகி சுகமோடு இருக்கிறார், நானும் சுகமாக இருக்கிறேன். இதுதானே என் வாழ்க்கை. இதை விட ஒரு சிறந்த தியாகம் எவராலும் செய்ய முடியாது என்று கூறி ஆண்கள் எப்பொழுது கிடையாது, எப்பொழுதும் ஹீரோ என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி.